இன்றைக்கி வாரத்தோட கடைசி நாள். கடந்த வாரம் போல தான் அதே மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், திரும்ப அதே ஹோட்டல், அதே பீமாஸ்க்கு தான் வந்திருக்கோம். மெனு கார்டெல்லாம் பார்க்கலாம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்டு பார்த்ததே தெரிஞ்சிருச்சு. வேண்டவே வேண்டாம் மசால் தோசை அப்படின்னு மட்டும் ஒரு முடிவு பண்ணிட்டு ப்ளைன் தோசை, இட்லி, சரி கொஞ்சம் பொங்கல் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலையும் வாங்கியாச்சு. அவன் சொன்ன வார்த்தை, மசால் தோசை மட்டும் வாங்கி என்னை ஏமாத்திடாதீங்க, நான் நார்மல் தோசை மட்டுமே எனக்கு போதும். திடீர்னு திரும்பி பார்க்கும்போது தான் டெண்டர் கோகனட் புட்டிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 25 ருபீஸ் தான் அப்படின்னு. சரி கொஞ்சம் வெயிலாகவும் இருந்த மாதிரியாக இருந்ததா, சரி ஒன்று சாம்பிள் மட்டும் வாங்கி சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு பார்சலை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வர வழியிலேயே கால் பண்ணிட்டாங்க, வரும்போது ஏதாவது ஃப்ரூட்ஸும் மதிய லஞ்சுக்கும் தேவையானதையும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி மாம்பழத்தை வாங்கிட்டு அப்படியே கறிக்கடைக்கு போனோம். அந்த அண்ணா வந்து நான் மட்டன் பீஸை நல்லா நீட்டாக கட் பண்ணி கொடுத்தாங்க. இது வரைக்கும் வாங்கினதுல இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. மட்டன் பீஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.